சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தற்போது முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரியிருக்கிறார் தற்போது ஜெகன்மூர்த்தி. இந்த நிலையில் நேற்று இந்த விவகாரம் தொடர்பாக அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு தலைமை நீதிபதி அனுமதி வழங்கியிருப்பதாகவும் அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். இன்று மாலை 5:30 மணிக்கு ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகில் 20க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தலேகான் என்றும் இடத்தில் நீர்வீழ்ச்சியை கடக்க முயன்ற போது 20க்கும் மேற்பட்டோர் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் நேரம் சிறப்பு செய்த ராஜா விவரம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் மவல் என்ற ஒரு தாலுகாவில் குண்டமாலா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில் ஒரு பழமையான ஒரு பாலம் ஒன்று இருக்கிறது. இந்த பாலத்தின் மீது நின்று புகைப்படங்களை எடுப்பதற்காக சுற்றுலா பயணிகள் இந்திராயாணி என்ற நதியின் மேல் கட்டப்பட்ட இந்த பழமையான பாலத்தின் மீது நின்று சுற்றுலா பயணிகள் செல்லும் போதெல்லாம் புகைப்படங்கள் எடுப்பது வழக்கம். வார இறுதி நாட்களில் இங்கு வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்டம் காணப்படும். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்த இரும்பு பாலத்தின் மீது நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருந்தனர். அப்போது திடீரென உடைந்து விழுந்த அந்த இரும்பு பாலமானது அதில் மேல் நின்றிருந்த 20க்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இதன் காரணமாக அங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவுது. இதில் 5 முதல் 6 பேர் வரை தற்போது மீட்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் அடித்து செல்லப்பட்டவர்களின் நிலை என்ன என்பது குறித்து தேடுதல் பணியானது தற்போது அங்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. பேரிடர் மீட்பு குழுவிலிருந்து சிலரும் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றனர். உடைந்து விழுந்த அந்த இரும்பு பாலம் மிகவும் பழமையானது என்பதால் அந்த பகுதியில் ஒரு அசாதாரண ஒரு சூழல் நிலவுகிறது. அங்கு தற்போது சுற்றுலா பயணிகள் புதிதாக யாரும் வராமல் அங்கு தடுத்து நிறுத்தும் பணிகளில் காவலர்களும் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த குறிப்பிட்ட ஒரு மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பாலம் என்பதால் அந்த இடத்தில் சுற்றுலா செல்ல தற்போது தடையும் விதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. 15 பேர் வரை அடித்து செல்லப்பட்டிருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவுகிறது. ராஜா, இப்ப உதவி கிடைத்து விட்டதா? இப்ப உடனடியாக தீயணைப்பு துறையினர் இடத்துக்கு வந்து மீட்பு பணிகளை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்களா? புனேவுக்கு மிகவும் அருகிலேயே இருக்கும் இந்த பகுதி என்பதால் மீட்பு படையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு செல்ல மிகவும் எளிதாக இருந்ததால் அங்கு நீரில் அடித்து செல்லப்பட்டு லேசான காயங்களுடன் இருந்த 6 பேர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் இன்னும் பலி எண்ணிக்கை இதுவரை உறுதிப்படுத்தப்படாமல் உள்ளது. முதல் கட்டமாக ஒருவர் மட்டும் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 5க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு மீட்பு படையினர் மற்றும் உள்ளூர் அரசியல் பிரபலங்கள் மற்றும் அதிகாரிகள் காவல் நிலையத்தினர் அங்கு சம்பவ இடத்தில் இருக்கின்றனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி ராஜா.